இது அருவருப்பாக இருக்கிறது. நான் அதை செய்ய மாட்டேன். மேலும் எனக்கு ஒரு ஹேப்பி மீல் கிடைச்சது. வாவ், நான் விரும்பியது இதுதான். நான் இதை திறக்கிறேன். அப்படியா? ஹாம்பர்கர் மற்றும் ஃப்ரைஸ். ஓ, என்ன சுவையான ஃப்ரை! வாவ், நான் இதை சாக்லேட் சாஸில் மூழ்க விட போகிறேன். சுவையாக இருக்கிறது. ஒரே பேக்கேஜ மூழ்க விடலாம். ஓ ஆம், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், சாக்லேட், ஒரு சுவையான சேர்க்கை. அற்புதம்! இல்ல, எனக்கும் அது வேண்டும். ஓ ஆம், இப்போது ஹாம்பர்கர். அதை சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்க விடுவோம். சரியாக இருக்கிறது. சாக்லேட்டோட ஹாம்பர்கர் எவ்வளவு ருசியாக இருக்கிறது! வா, நான் இதுவரை சாப்பிட்டதில் சிறந்தது. என்ன ஒரு மதிய உணவு! இப்போது நான் விரும்பவில்லை. அவை மிகவும் அருவருப்பானவை. என்ன ஒரு பயங்கரம்! சரி, அதை சாக்லேட் ஃபவுண்டரில் மூழ்க விடலாம். ஆனால் அது அவற்றை மேலும் சிறப்பாக மாற்றும் என்று நான் நினைக்கவில்லை. ஓ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது! இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. பிளா உக் உக். ஆனால் ஒருவேளை மீதியை சாக்லேட்டில் மூழ்க விடுவேன். அதனால் அது சிறப்பாக இருக்கும். சரி, அதை செய்யலாம். அதை என் வாயில் வைக்கிறேன் மற்றும் நான் சாக்லேட் குடிப்பேன். அதை கழுவி விடலாம். ஓ, அது சிறப்பாக இருக்கிறது. நான் உன்னை விட முன்னே இருக்கிறேன். இல்லை, நான் பார்ப்போம். என்னிட்ட எலுமிச்சங்கள் மற்றும் சில சுபா சப்ஸ் உள்ளன. வாவ் வாவ், ஏ, அது ரொம்ப சுவையா இருக்குது. அதை சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்க விடுவேன். சுபா சப்ஸ் மற்றும் சாக்லேட். ஓ, இது அழகா இருக்கு. மேலும் மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ். நிச்சயமாக சுவையா தெரியுது. இது மிகவும் நல்லது. நான் எலுமிச்சைய என்ன செய்ய வேண்டும்? அதை சாக்லேட்ல மூழ்க விடுவேன். அதுதான். இன்னும் புளிப்பானதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் ஓ இல்ல, சரி, நான் அதை சுவைக்கிறேன். எவ்வளவு புளிப்பா! இது கொடுமை. அது நகைச்சுவையாக இருக்கிறது. என்ன சிரிக்கிறாய்? சாக்லேட்டுடன் நிச்சயமாக கொஞ்சம் நல்லது. ஆனால் இன்னும் அது மிகவும் புளிப்பு. கடைசி எலுமிச்சை. ஓ பூ! என் சுபா சப்ஸ் முடிந்து விட்டது. சரி சரி சரி. ஓ இல்ல, இதை திறப்போம். வாவ், சுவையான மாம்பழ ஜெல்லி. ஓ இல்லை, எனக்கு சிவப்பு மிளகாய் கிடைத்தது. சிவப்பு மிளகாய் மற்றும் சாக்லேட். சாக்லேட் அதை சிறப்பாக மாற்றும். நான் முயற்சிக்கிறேன். ஓ, என்ன ஒரு கொடிய கார மிளகாய்! ஓ, மிகவும் விருப்பமற்றது. ஓ, நான் தீயில் இருக்கிறேன். உன் மிளகாயை சாப்பிடு. ஓ சரி, மிளகாயை முழுவதும் சாக்லேட்டில் மூழ்க விடுகிறேன். அதுதான் கொஞ்சம் கனம். சரி, நான் இதையெல்லாம் சாப்பிட வேண்டும். ஆனால் இது ஒரு கொடூரமான குழப்பம். வாவ், அவள் அதை எப்படி செய்கிறாள்? இன்னும் கொஞ்சம். நான் தீயில் இருக்கிறேன். நான் தண்ணீர் குடிக்க வேண்டும், வேகமாக. ஆம், அது மிகவும் நல்லது. நன்றாக செய்தாய். நீ செய்துட்டாய். இப்போது என் முறை. நான் அதை கவனமாக சாப்பிடுகிறேன். ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது! அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சேர்த்து சாப்பிடுவோம். ருசியானது. வாவ், சாக்லேட்டுக்கு அற்புதமான சுவை இருக்கிறது. சாக்லேட்டை நேராக ஒரு தட்டில் ஊற்றுவோம். என்னிடம் மாமர்லேட் பாஸ்தா சாக்லேட்டுடன் உள்ளது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு கவர்ச்சி! அது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் முழு தட்டையும் சாப்பிடுவேன். மிகவும் நல்லது. இப்போ நான் அதை நக்குவேன். நீ என்ன செய்கிறாய்? ஓப்ஸ், மன்னிக்கவும். வாருங்கள். நிறுத்து. நான் உன்னுடையதை திறக்கிறேன். ஓ இல்லை, இது மீன். எனக்கு ஹாட் டாக் கிடைத்தது. மற்றும் உங்களுக்கு ஒரு மோசமான ஒண்ணு கிடைச்சது. ஒரு கனவு கியால மீன் சாக்லேட்ல மூடப்பட்டுள்ளது. அதை நான் சாப்பிடணும். ஓ, இது அருவருப்பா இருக்குது.
அருவருப்பு. உனது எப்படி சாப்பிடுற? நான் நீண்ட நேரம் அவதிப்பட விரும்பவில்லை. நான் அதை ஒரே நேரத்துல சாப்பிடுவேன். இப்போது உன் முறை. அது நகைச்சுவையாக இருந்தது, ஆனால் என் ஹாட் டாக் என்னை காத்திருக்கிறது. அது சாக்லேட்டை சாப்பிட தயாராக இருக்கிறது. நாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம். ஹாட் டாக் மற்றும் சாக்லேட். இப்போ நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் அதை மேலே மூழ்க விடுவேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை முழுவதும் சாக்லேட்ல பூசணும். ஓ ஆம், அது அற்புதமாக இருந்தது, ருசியானது. சரி, அதை திறக்க விடுங்கள். ஒரு வெங்காயமா? சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், இது முழு மலை அளவிலான கப் கேக்குகள். அது மிகவும் சுவையானது, கிரீமுடன். வாவ், இது மிகவும் ருசியாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஆனால் ஒன்று போதுமானதல்ல, நாம் இன்னும் சாப்பிட வேண்டும். நான் அதை சாக்லேட்டில் மூழ்க விடுவேன். பார்ப்போம். ஓ, இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் நம்ப முடியாதது. எனக்கு ஒன்று கொடுங்கள் தயவு செய்து. குறைந்தபட்சம் ஒன்று. மேலும் கொஞ்சம். 2 சாக்லேட்டில் மூழ்குவது வேடிக்கையாக இருக்கிறது. மிக சுவையாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். அருமை. வாருங்கள், இப்போது உங்கள் முறை. ஓ, என்ன மனம்! இந்த வெங்காயத்திற்கு சாக்லேட் உதவுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால நாங்கள் அதை பூசுவோம். இப்போது அதை தேய்க்கலாம். அது சிறந்தது. முயற்சிப்போம். பியூ. ஓ, சாக்லேட் உதவவில்லை. இல்லை, அது பயங்கரமாக உள்ளது. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். ஓ, கக்கல், பயங்கரம், பயங்கரம். அதை செய்யாதே. ஹூரே, எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது. இது என்ன? இது என்ன மாத்திரை? ஓ, அதை சாப்பிடு. இந்த சிப்பியை இப்படித்தான் எடுக்க முயற்சிக்கிறேன். இது சாக்லேட்டுடன் சுவையாக இருக்கும். பார்ப்போம். இப்போது அதை முயற்சிக்கிறேன். சிறிது எலுமிச்சை காய்ச்சல் கிடையாது. ஓ சரி, என்ன ஒரு அருவருப்பான ஒய்ஸ்டர். ஒரு யோசனை. இதை முழுவதும் சாக்லேட்டால் நிரப்புவேன். இதுவே சுவையாக இருக்கும். பார்க்கலாம். இல்லை, எல்லாவற்றிற்கும் பின் இது மிகவும் அருவருப்பாக இருந்தது. ஆம், எனவே இந்த மந்திர மிட்டாயை சாக்லேட்டில் மூழ்க விடுவேன். மேலும் 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 மேலே சிறிது சிற்றுண்டிகள் சேர்க்கிறேன். ஒரு தடிமனான அடுக்கு. வாவ், இப்போது சுவைக்க நேரம். வாவ், இது சுவையாக இருக்கிறது. மார்ஷ்மெலோஸ் மற்றும் சாக்லேட் ஸ்பிரிங்கிள்ஸ் உடன் எனக்கு தேவை. அவற்றை எல்லாம் சாப்பிடுவோம். ஓ, எனக்கும் வேண்டும். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் எப்படி ஒரு துண்டை எடுப்பேன்? இந்த சுவையான சோதனைய நான் சமாளிச்சுட்டேன். இப்போ நீட்டிக்கலாம். மற்றும் ஓ இல்ல, அவ புழுக்கள். உங்ககிட்ட என்ன இருக்கு? ஓ இல்ல, எனக்கு M&M's ஓட சுவையான குக்கீகள் இருக்கின்றன. வணக்கம், நகைச்சுவையா உள்ளது. அதில் சாக்லேட்டை ஊற்றுவோம். இப்போ நான் அதை முயற்சிக்கிறேன். இது சரியாகவே இருக்கிறது. எனக்கு ஒன்றை தாருங்கள் தயவு செய்து. இல்ல, நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்குவது அது சிறந்தது. ஓ நானா, எம் எம் எம், ருசியானது. ஓ என் கடவுளே, மன்னிக்கவும். சரி, இப்போது உன் முறை. பியூஷ், நான் இதை செய்ய விரும்பவில்லை. இல்ல. ஓ என் கடவுளே, போகலாம். புழுவை எடு. ஓ சரி, நான் சில சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவேன். ஓ இல்ல, புழுக்களை எடுக்கிறேன். அவற்றை சாக்லேட் நீரூற்றில் மூழ்கடிக்கிறேன். ஓ, அவை கச்சா புழுக்கள். அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை இனி செய்ய விரும்பவில்லை. சரி, நான் சாக்லேட்டை நேராக கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். இதுவே சிறந்ததாக இருக்கும். ஆனால் புழுக்களின் சுவையை என்ன மாற்ற முடியும்? ஓ
என் கடவுளே, அது அருவருப்பாக இருக்கிறது. நான் அதை பார்க்க முடியாது. ஓ, இறுதியாக நான் செய்துட்டேன். அது பயங்கரமாக இருந்தது. பியூ. எங்கள் வீரர்கள் முதல் சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன். பிரிட்னி ஒரு முள்கூரிய கரண்டியோட சாப்பிடணும். அவளுக்கு சூப் கிடைக்காதது முக்கியம். நான்சி ஒரு கரண்டி வச்சிருக்கா. இதனை கண்ணாடியாகவும் பயன்படுத்தலாம். சரி, இந்த அழகான வால்ரஸ் ஆனே அவள் வந்து சாப்பிட சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்த வேண்டும். அந்த பெண்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். கோகா கோலா எனக்கு கோகா கோலா பிடிக்காது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை முள்கோல் கொண்டு எப்படி குடிப்பது? ஏதேனும் யோசனைகள்? பிரிட்னி, ஹே, கவனமாக இரு. அதனால் நீ முழு கோக் ஊற்ற முடியுமா? ஆம், முள்கோல் கொண்டு கோக் குடிப்பது எளிதான வேலை அல்ல. பிரிட்னியின் விரல் சிக்கி இருப்பது போல தெரிகிறது. ஆமாம், இதை கண்டுபிடிப்போம். வா, நீ செய்ய முடியும். ஆமாம், விரல் விடுபட்டது. ஓ, ஆவட்டில கொஞ்சம் கோக் இருக்குது என்று நினைக்கிறேன். ஆனா இசானி இது ரிசிக்கு இயர்ஸ் அல்ல. மிரடி கொமர்ஸ் பிரிட்னி, நீ வேற வழி கண்டுபிடிக்கணும். சரி, நிச்சயமாக முள் கோக் பாட்டிலில் பொருந்தாது. ஆனால் அதை மறுபக்கம் திருப்பினால் முற்றிலும் வேறு விஷயம். இதோ விரும்பிய பானத்தின் ஒரு சொட்டு. நிச்சயமாக இந்த முறையில் நீண்ட நேரமாகும். ஆனால் பிரிட்டனி எப்படியோ அந்த பணியை சமாளித்தார். எச்சரிக்கை, அண்ணா, ஒரு கண்ணால் கோக் பாட்டிலை திறப்பது பாதுகாப்பானது அல்ல. சரி, இப்போது அண்ணா தனது சாப்பாட்டு குச்சிகளுடன் கோக் பருக முயற்சிக்கிறார். ஓ, ஆம். இந்த ஸ்டோரியை மிஸ்க ஃபாந்த சொல்லஸ். பட் why இது இன்னும் வேலை பண்ணுது? முக்கியமானது பிரேக் சரியா கணக்கிடுது. இது வேலை செய்தது. இப்போது கோக் இப்படி ஊற்று. ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. இது என் பாட்டி எனக்கு கொடுத்த மருந்தை போலவே உள்ளது. ஆனால் கோலா மிகவும் சுவையாக உள்ளது. ஹே, அதுதான் எல்லாமா? பெண்களே, ஆனால் ஒரு கரண்டி, ஒரு முள் மற்றும் சாப்பாட்டு குச்சிகளை காட்டிலும் குளிர்ச்சியானது. இது தெளிவாக உள்ளது. ஓ, இது ஹாம்பேர் வேலை செய்தது. ஓ, அது இல்லை. என் புதிய உடை, என் முகம். ஓ, இல்லை. என்ன நடக்கிறது? நான் நனைந்து விட்டேன் மற்றும் தொலைந்து விட்டேன். உண்மையிலேயே அது ஒரு முள் அல்லது கரண்டி அல்லது சாப்பாட்டு காட்சிகள் போன்ற எளிய பொருட்களையும் மிகவும் அசாதாரணமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம். என்ன அற்புதமான தவில் தனி நடனம், அண்ணா. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கவனம் சிதறியதாக தெரிகிறது. நம்முடைய உணவுகளை திறப்போம். வாவ், என்ன சுவையான நியூடில்ஸ் மற்றும் அதுக்கு என்ன அழகான மனம். பெண்கள் இப்போது நிச்சயமாக நாக்கு ஊறுகிறார்கள். பிரிட்டனி ஒரு முள் கொண்டு பாக்கேஜில் உள்ள அனைத்து நூடில்களையும் சுற்ற முடிந்தது. என்ன ஒரு பெரிய நூடில்களின் குவியல். வாவ். ஆனால் இப்போது இதை எப்படி சமாளிப்பது? வாவ், ஒரு பசித்த மனிதர் மற்றும் சுவையான நூடுல்ஸ் இடையே எந்த தடைகளும் இல்லை. பிரிட்டனி ஒரு முழு நூடுல்ஸ் பையை மிகவும் விரைவாக கையாளினார். கவனமாக இருங்கள், இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. என் சாப்பாட்டு குச்சிகளின் உதவியுடன் இந்த நூடுல்ஸை எளிதாக கையாள முடியும். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. ஓ, இது காரமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கூடுதலாக. என்ன நடந்தது? அது போல் தெரிகிறது. சரி, இப்போது உன் முறை, நான்சி. ஓ, சரி, இப்போது முயற்சிப்போம். நாங்கள் சில நூடுல்ஸ் எடுக்கிறோம். சரி, கொஞ்சம் நூடுல்ஸ் மட்டும். ஆனால் அது என்ன? உண்மையிலேயே அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. முட்டாள். ஓ, இல்ல. பர்கர்களை யார் விரும்ப மாட்டார்கள்? நிச்சயமாக அனைவரும் அவற்றை விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு பர்கரை கரண்டியால் சாப்பிடுவது இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது. இப்போது நான்சி அதை எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்போம். வாவ், நான்சி ஒரு பர்கரை கரண்டியால் கத்தி போல வெட்ட முடிந்தது போல தெரிகிறது. பர்கரின் முதல் கரண்டி வாயில் பறக்கிறது. சுவையாக இருக்கிறது. நன்றாக செய்தாய் நான்சி. சரி, முயற்சிப்போம். ஒரு பன்னால் தொடங்குவோம். சிறப்பு. இப்போது லெட்டூஸ், தக்காளி எவ்வளவு சதைப்பற்றுள்ளவை மற்றும் இறுதியாக மிகவும் சுவையான பகுதி. ஓ, ஆம், மிகவும் நல்லது. பிரிட்டனியும் பணியை சமாளித்தாள். இது அன்னாவின் முறை. ஆம், சாப்பாட்டு குச்சிகளும் பர்கரும் சிறந்த சேர்க்கை அல்ல.
மற்ற பெண்கள் அவர்களின் பர்கர்களை ரசிக்கும்போது அன்னே குறைந்தபட்சம் ஒரு துண்டு சாப்பிட முயற்சிக்கிறாள். ஓ இல்ல, அன்னேவின் பர்கர், ஆம், அது மேசை முழுவதும் சிதறி இருக்கிறது. ஆனால் இது அவளுக்கு எளிதாக இருக்கலாம். வாவ், சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் தோல்விகள் நன்மையை கொண்டு வருகின்றன. அன்னே பாட்டிக்கு அடைகிறாள். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எப்படியோ அன்னே தனது பர்கரை சாப்பிட்டு விட்டார். ஆனால் எங்கள் போட்டியில் பிரிட்டனி இன்னும் முன்னிலையில் இருப்பது போல தெரிகிறது. ஆமாம், போகலாம். என்ன, ஒரே ஒரு உணவா? எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சாக்லேட் நீரூற்று. இங்கே எவ்வளவு சாக்லேட் இருக்கிறது. சரி, முதலில் யார்? பிரிட்னி தனது மூழ்கட்டையை சாக்லேட்டில் மூழ்கடித்தாள். இவ்வாறு நீங்கள் அதிக சாக்லேட்டை பிடிக்க முடியாது. ஆனால் எதுவும் இல்லாததை விட இது நல்லது. ஆம், இப்படிப்பட்ட சுவைக்காக கடினமாக உழைப்பது மதிப்புள்ளது. இப்போது அனா குச்சிகளின் உதவியுடன் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிப்பார். என்ன சுவையானது. நான்சி எல்லோரிலும் அதிர்ஷ்டசாலி போல இருக்கிறாள். ஒரு ஸ்பூனில் எவ்வளவு சாக்லேட்டை எடுக்க முடியும் பாருங்கள். ஆமா. ஓ, காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதுதான் கவனமாக. தன்னொரு மேதை பெண்களே, ஆனால் தொழில்நுட்ப பணிக்காக நீரூற்று மூடப்பட்டுள்ளது. இது ரொம்ப நல்லது. வாவ், இப்போது பிரிட்னி நான்சியுடன் முதல் இடத்தை பகிர்ந்து கொள்கிறாள் போலிருக்கிறது. யார் வெல்வார்கள்? புதிய உணவை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. இந்த முறை நமது வீரர்கள் என்ன பெறுவார்கள்? வாவ், இந்த பெரிய தட்டுல உள்ள ஸ்கிட்டில்ஸை பாருங்கள். நான்சி ஏற்கனவே இந்த சுவையான ட்ரெஸ்ஸிகளை ஒரு கரண்டி எடுக்க தயாரா இருக்கிறார் போல. ஓ, எவ்வளவு இனிமை. மூக்கில் எத்தனை சுவைகள் கலக்கின்றன. நான்சி ஸ்கிட்டில்ஸை காலை உணவாக சீரியல் போல சாப்பிடுகிறாள். இப்படி ஒரு சுவையான காலை உணவை பலர் மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். கடைசி திருஷ்டி. நன்றாக செய்தாய் நான்சி. ஆம், ஸ்கிட்டில்ஸ் ஒரு ஸ்பூனுடன் சாப்பிடுவது மிக மோசமான விருப்பம் அல்ல, இல்லையா? இப்போது பிரிட்னி மற்றும் அவரது முள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஒரு ஸ்பூனுடன் எவ்வளவு ஸ்கிட்டில்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஒரு ஃபோர்க்குடன் எடுக்க முடியாது. ஆனால் அது எதுவும் இல்லாததை விட நல்லது. அதுதான் மெதுவாக ஃபோர்க் மூலம் ஃபோர்க். அருமை. பிரிட்னி தனது பணியை நன்றாக செய்கிறார். அது அன்னாவை மட்டும் விட்டு விடுகிறது. அது எப்படி? இந்த ஒன்று இல்லை, இப்போது இந்த ஒன்று. ஓ, இது வேலை செய்தது. அருமை. என்னிடம் வா. ஓ இல்லை, பிரிட்னி, நீ சரியா? ஆஹா, ஸ்கிட்டில்ஸ் இவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும்? மன்னிக்கவும், ஆனால் இந்த முறை மீண்டும் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. மூன்று, 2, 1. வாவ், அது மக்காச்சோளம். பிரிட்னி உடனே தனது மக்காச்சோளத்தை முள் மீது வைக்கிறார். அது ஃபர்ஸ்டியை வந்துர்னஸ் அன்ஸ்தரும் சூரா இருக்குது. இதோ சின்ன சுவைத்த பிறகு நிறுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆமாம், பெண்கள் பொறாமைப்படலாம். முள்ளங்கால் கொண்டு மக்காச்சோளத்தை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருந்தது. நல்ல வேலை. இப்போது அண்ணின் முறை. இப்படி செய்து பார்க்கலாமா? இல்லை, இது கடினம். ஒரு நிமிடம் காத்திரு. ஒரு யோசனை இருக்கிறது. ஒரு பார்பிக்யூ சாப்பிடுறது இல்லவே. உங்களுடைய கைகள் மாசுபடவே மாட்டாது. அருமை, நீ செம்மையா பண்ற. ஆனா அது உண்மையில் ஒரு சிறந்த வாழ்க்கை தந்திரம். உண்மையா? கரும்பு சாப்பிட ஸ்பூன் பயன்படுத்துகிறீங்களா? இது போல தோண்டி எடுக்க முயற்சிக்கலாம். அல்லது இது போல இருக்கலாம். இது வேலை செய்யவில்லை. அடடே, மன்னிக்கவும் பிரிட்னி, இந்த மக்காச்சோளம் கணிக்க முடியாதது. எல்லாம் தயார், போகலாம். ஆமாம், வா. வாவ், இங்கே எவ்வளவு சிப்ஸ் இருக்கின்றன பாருங்கள்.
உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் சுவை என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் பகிரவும். சிப்ஸ்களை முள்கரண்டியால் சாப்பிடுவது மிகவும் வசதியான வழி அல்ல போல. சரி, நீங்கள் ஒரு சிப்ஸை இப்படி எடுக்கலாம். சரி, என்ன ஒரு மொறு அருமை. இந்த முறையில நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக சிப்ஸ்களை சாப்பிட முடியாது. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை நீட்டிக்க விரும்புகிறீர்கள். வாவ், அன்னை தனது சாப்பாட்டு குச்சியால் ஒரு சிப்ஸை பிடிக்க முடிந்தது போல தெரிகிறது. ஆமாம், என்ன சுவையானது! இந்த சிப்ஸ் கோபுரம் எவ்வளவு விரைவாக மறைந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். நன்றாக செய்தாய், ஆன். நான்சியின் கோபுரம் முழுவதும் மேசையில் பறந்தது. இது போல வேலை செய்யலாம். வாங்க, என் ஸ்பூனில் வருங்கள். முட்டாள் சிப்ஸ், நான் உன்னை பிடித்து விட்டேன். அப்படியெனில் மொத்தத்தில் சேர்த்து விடலாம். ஹூராய்! பிரிட்னிக்கு நன்றாக பெற்ற வெற்றிக்காக வாழ்த்துக்கள். வெள்ளி பதக்கம் நான்சிக்கு செல்கிறது. அன்னைக்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. பெண்களே, நீங்கள் சிறந்தவர்கள்.